ஹலோ கைஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா. இந்த வீடியோவில் தமிழுக்கான நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 ரிவிஷன் டெஸ்ட்டு 11 டெஸ்ட் நடந்திருக்குதுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது 12வது டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் பாருங்கள். நம்ம ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, தமிழ் கையேடு எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, தமிழ் கையேடு எழுதியவர் யாருங்க? ஜி.யு. போப் அவர்கள் தான் தமிழ் கையேடு அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இரண்டாவது கேள்வி, ஜி.யு. போப் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜி.யு. போப் 1839 தென்னிந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அவர் எப்போங்க பிறப்பார் அப்படின்னா 1820 ஏப்ரல் 24. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பிரான்ஸில் எட்வர்டு தீவு அப்படின்ற இடத்துல தான் இவர் பிறந்திருப்பார். அப்போ 19 வயசில் தான் சமய பணி ஆற்றுவதற்காக நம்ம தமிழகத்துக்கு வந்திருப்பார். சமய பணி ஆற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எத்தனை திங்கள் பயணம் செஞ்சு வந்திருப்பாருன்னா 8 திங்கள், அதாவது 8 மாதங்கள் கப்பல் பயணம் செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அந்த 8 திங்கள், அந்த 8 மாதங்கள் தமிழ் நூல்களையும் வடமொழியும் பயின்று அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு அந்த டைமிங், அந்த 8 மாதங்களில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருப்பார். அந்த கேப்பில் தமிழை கற்றுட்ருக்காரு அப்படிங்கிறது முக்கியமானது. அது எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 மாதம் அப்படின்றதும் முக்கியமானது. எந்தெந்த மொழிகள் அப்படின்றது முக்கியமானது. தமிழ் மற்றும் வடமொழி கற்றுட்டு இருந்திருப்பார். சரி, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இவர் தனது முதல் உரையை படித்த இடம் தனது முதல் உரையை படித்த இடம் சாந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியானது. இவர் தனது முதல் உரையை படித்த இடம் சாந்தோம் அப்படின்றதும் சரியானது. நெக்ஸ்ட்டு, தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது தவறானது. சி ஆப்ஷன் தான் தவறானது. பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது தவறானது. இவர் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார்ன்றது சரியானது. இங்கே கொஸ்டினை நாங்கள் ஜி.யு. போப் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன் தான் தவறானது. இரண்டாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். மூன்றாவது கேள்வி, ஜி.யு. போப் திருவாசகம் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகம் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். எந்த ஆண்டு மொழிபெயர்ப்பார்னா 1900 ஆண்டு மொழிபெயர்ப்பார். 1900 ஆண்டு மொழிபெயர்ப்பார். நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவர் திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது தவறானது. வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது சரியானது. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது சரியானது. ஜி.யு. போப் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது தவறானது. இப்போ எது எதுங்க சரியானது? 2 மற்றும் 3 சரியானது. எந்த ஆப்ஷனுங்க? நான்காவதுக்கு பி ஆப்ஷன். 4வது கேள்விக்கு பி ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட், ஐந்தாவது கேள்வி, ஜி.யு. போப் எந்த வயதில் தமிழகத்தின் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 19 வயது. ஐந்தாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா 1820 பிறப்பார். 19 வயசில் சமய பணி ஆற்றுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ தான் தமிழகத்துக்கு வருவார். 1839 தமிழகத்துக்கு வருவார். எத்தனை திங்கள் பயணம் செஞ்சு? 8 மாதங்கள் பயணம் செஞ்சு வருவார். அந்த பயணம் செய்கிற கேப்பில் தான் வடமொழியும் தமிழும் கற்றுட்டு இருந்திருப்பார். 6வது கேள்வி, ஜி.யு. போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு? ஜி.யு. போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு பி ஆப்ஷன் 1900. 7வது கேள்வி, ஜி.யு. போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பார் அப்படின்னா 1886 மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். 1886 மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டிருப்பார். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தானா 40 ஆண்டுகள். 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா திருவாசகத்தை 1900 ஆண்டு மொழிபெயர்த்திருப்பார். 1900 ஆண்டு திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார்.
நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி, தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8க்கு சி ஆப்ஷன் ஜியு போப். ஜியு போப் பிறந்த இடம் எது? நான் முன்னாடி சொன்னேன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எட்வர்டு தீவு அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருப்பார். 9வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 10வது கேள்வி, ஜியு போப்பின் தமையனார் பெயர் என்னன்னா ஹென்றி. 10வதுக்கு சி ஆப்ஷன். ஜியு போப் இறந்த நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1908 பிப்ரவரி 11. 11க்கு பி ஆப்ஷன். 1908 பிப்ரவரி 11. 12வது கேள்வி, ஜியு போப் திருநெல்வேலி மாவட்டம் டேஸ் ஊரில் சமயப்பணி மற்றும் கல்வி பணி ஆற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது கேள்விக்கு பி ஆப்ஷன் சாயர்புரம். 13வது கேள்வி, ஜியு போப் எந்த நூலில் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆராய்ந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13வது கேள்விக்கு பி ஆப்ஷன் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்றத இவர் இயற்றியிருப்பார். 14வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றின் மூலம் அறியப்படுபவர் யார்? கீழ்கண்ட கூற்றின் மூலம் அறியப்படுபவர் யார்? 1858ஆம் ஆண்டில் உதகமண்டலம் சென்று பள்ளி ஒன்றை தொடங்கி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருங்க? ஜியு போப் தான். தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதி வெளியிட்டவர் யாருன்னா அதுவும் ஜியு போப் தான். இப்போ ரெண்டு கூற்றுக்கும் சரியானவர் எதுனா டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஜியு போப் தான். 14க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என கூறியவர் யார்? ஜியு போப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருப்பாராமா. 16 வீரமாமுனிவர் படைத்த நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 16வது கேள்விக்கு டி ஆப்ஷன் தமிழ் செய்யுள் கலம்பகம். இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் யார் இயற்றிருப்பார் அப்படின்னா ஜியு போப் இயற்றியிருப்பார். அப்போ வீரமாமுனிவர் படைத்த நூல்கள் சதுரகராதி, தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், இது 3 வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 17 வீரமாமுனிவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தூய துறவி என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டார். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை பெற்றார். ரெண்டுமே சரியானதுதான். 17க்கு ஏ ஆப்ஷன். 17க்கு ஏ ஆப்ஷன். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜியு போப் அவர்கள் எப்போங்க வருவாங்க? 1839 தமிழகத்து வருவாங்க. இவர் வீரமாமுனிவர் எப்போ வருவார்னா 1710 வந்திருப்பார். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? வீரமாமுனிவர். 18க்கு சி ஆப்ஷன் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கான்ஸ்டாண்டின் அப்படின்னா என்னன்னா அந்த பெயரை தமிழ் மொழி பற்றினால அவர் என்ன பண்ணியிருப்பார், தைரியநாதர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் அந்த தைரியநாதர் அப்படிங்கிறது தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் சூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் என்னென்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. அதை என்ன பண்ணுவார், தைரியநாதர் அப்படின்னு சொல்லி மாற்றுவார் தமிழில். அதுக்கப்புறம் தனித்தமிழில் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி சூட்டிக்கொள்வார். இது முக்கியமானது. வீரமாமுனிவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இத்தாலி. 19க்கு டி ஆப்ஷன். 20 வீரமாமுனிவர் எந்த வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகம் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20க்கு சி ஆப்ஷன் 30 வயது. 21 வீரமாமுனிவர் பயின்ற பிற மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் தெலுங்கு, வடமொழியும் பயின்றிருப்பார். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, வடமொழி 3மே. சரிங்களா? என்னடா தமிழ் காணும்னு யோசிக்காதீங்க, தமிழ் இல்லாமல் பிற மொழிகள் தான் கேட்டிருக்காங்க இங்கே. 22 தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். 22க்கு ஏ ஆப்ஷன். 22க்கு ஏ ஆப்ஷன். 23 வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ராபி சேதுபிள்ளை தான் சொல்லுவார். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். 24வது கேள்வி, தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24வது கேள்விக்கு
டி ஆப்ஷன். அதாவது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கினாலும் ஒன்று தான், வீரமாமுனிவரும்னாலும் ஒன்று தான். ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இவரோட இயற்பெயர், வீரமாமுனிவருடைய இயற்பெயர் தான் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இதற்கான கேள்வி முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு 25, பூக்கொய்யை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூன் என்ற அடிகளை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். 25க்கு ஏ ஆப்ஷன். இது எங்கே இருக்குன்னா 10th புக்கில் லாஸ்ட் லெசனில் இருக்கும். 10th நியூ புக்கில் லாஸ்ட் லெசனில் இருக்கும். 26, வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூல் விளக்கம் அப்படின்றது தவறானது. தொன்னூல் விளக்கம் தான் ஏற்றிருப்பார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நன்னூல் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் தவறானதானே இது, அதாவது சி ஆப்ஷன் வந்து தவறானதுன்னா மீதியெல்லாம் வந்து இவருடைய இயற்றிய நூல்கள் என்னென்ன, திருக்காவலூர் கலம்பகம், பரமார்த்த குருகதை, கித்தேரி அம்மாள் அம்மானை, இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள். அடுத்து 27வது கேள்வி, வீரமாமுனிவரின் இயற்பெயரான கான்ஸ்டாண்ட் என்ற இத்தாலிய சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டாண்ட் அப்படின்னு என்னென்னா அஞ்சாமை. 27க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 28வது கேள்வி, 1717ஆம் ஆண்டு வீரமாமுனிவர் இயற்கை எய்திய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 28க்கு ஏ ஆப்ஷன், அம்பலக்காடு. 29, வீரமாமுனிவர் திருக்குறளில் எந்தெந்த பிரிவுகளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அப்போ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு 3 பிரிவுகள் இருக்குது. அதில் முதல் 2 பிரிவான அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் மட்டும் வந்து இவர் இத்தாலியில் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். 30வது கேள்வி, இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30க்கு ஏ ஆப்ஷன், திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப். இதுவும் அந்த லெசனில் இருக்கும், ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 31வது கேள்வி, செழியன் வந்தது அப்படின்றது எவ்வகை வலு அப்படின்னு கேட்குறாங்க. வலுனா என்னங்க, தவறு. வலுனா தவறு. வளாநிலைனா இலக்கண முறைப்படி சரியாக இருக்கக்கூடியது. இலக்கண முறைப்படி தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து வலு. இலக்கண முறைப்படி சரியாக இருந்துச்சுன்னா அது வந்து வளாநிலை. வள்ளுவமதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. வள்ளுவமதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. வள்ளுவமதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா இலக்கண பிழையாக இருந்தாலுமே அதை வந்து சரியாக இலக்கண ஆசிரியர்களால் சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது வந்து வள்ளுவமதி. தப்பாக இருந்தாலுமே சரி ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியது வள்ளுவமதி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது நல்லா குழப்பம். அதனால் வலுனா தவறு, வலு சரியா, வலுன்னா தவறு. வளாநிலை அப்படின்னா தவறு கிடையாது. வலுவமதினா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற இந்த 3 க்ளூவோடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலுனா தவறு, வளாநிலைனா தவறு இல்லாமல் இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்றது. வலுவமதினா சரி ஓகே தவறாக இருந்தாலும் இலக்கண முறை வந்து தவறாக இருந்தாலுமே இலக்கண ஆசிரியர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து வலுவமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, கொஷின் பார்க்கலாம். 31வது கேள்வி, செழியன் வந்தது என்பது எவ்வகை வலு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திணைவலு. என்ன திணைவலு அப்படின்னு கேட்டிங்கன்னா செழியன் வந்தான் அப்படின்னு தானே சொல்லணும். இங்கே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து வலு. ஓகே, அப்போ என்ன வலு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னா செழியன் அப்படிங்கிறது வந்து உயர்திணை, ஆனால் இங்கே அக்ரிணையாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வலுங்க, திணை வலு. 31க்கு ஏ ஆப்ஷன். 32, பசுக்கள் புற்களை வேய்ந்தன எவ்வகை பால் மரபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுக்கள் அப்படின்றது வந்து என்னங்க, அக்ரிணை. பசுக்கள் இதெல்லாம் வந்து என்னங்கன்னா அக்ரிணை. அப்போ அக்ரிணையில் பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய இதை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது என்னன்னா பலவின் பால். அக்ரிணையில் நிறைய சொன்னோம்னா பலவின் பால், ஒருமையில் சொன்னோம்னா ஒன்றன் பால். ஓகேங்களா. 32க்கு சி ஆப்ஷன். 33, மக்கள் அப்படிங்கிறது எவ்வகை பால் மரபு அப்படின்னா பலர்பால். பலவின் பாலுக்கும் பலர்பாலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். நிறையா பேர் மக்களில் வந்து உயர்தினியில் நிறைய சொன்னோம்னா பலர்பால், அக்ரிணியில் நிறைய பேர்த்த கூட்டத்தை சொன்னோம்னா அது வந்து பலவின் பால். புரியுதுங்களா. அக்ரிணியில் பன்மையில் சொன்னோம்னா பலவின் பால், உயர்தினியில் பன்மையில் சொன்னோம்னா பலர்பால், அக்ரிணையில் ஒருமையில் சொன்னோம்னா ஒன்றன் பால். அக்ரிணையில் ஒருமையில் சொன்னோம்னா ஒன்றன் பால். இங்கே 33க்கு சி ஆப்ஷன். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு 34 நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை அதே சொல்லால் குறிப்பது டேஸ் எனப்படும், மரபு எனப்படும். 34க்கு 34க்கு மரபு எனப்படும், சி ஆப்ஷன். 35 கச்சல் என்பதன் இளமை பெயர் என்னென்ன? வாழை கச்சல், பி ஆப்ஷன். 35க்கு பி ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா நமக்கு 10th நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசனில் அந்த இலை, காய், கனி இந்த மாதிரி அதுக்கு எல்லாமே பெயர் கொடுத்துருப்பாங்க. அடிவகை, கிளை வகை, இலை வகை, அப்புறம் விதைக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். இப்போ அதில் தான் வாழையோடைய இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாழைனா கச்சல். நெக்ஸ்ட்டு 36 புலினா பரல், புலியினுடைய இளமை பெயர் பரல், சிங்க குருளை. அடுத்து 37 பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. கீரினா கீரி பிள்ளை. 1க்கு 2 கழுதை. 1க்கு 2 கழுதை குட்டி. மான் கன்று, புலி பரல், ஏ ஆப்ஷன். 37க்கு ஏ ஆப்ஷன். 38 அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, ரெண்டுமே பிள்ளை தான். 38க்கு பி ஆப்ஷன். 39 பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிணை. 39க்கு சி ஆப்ஷன். 40 குதிரை எவ்வகை திணை அப்படின்னு கேட்குறாங்க. குதிரை என்பது அக்ரிணை, பி ஆப்ஷன். 41 கயல்விழி பாடம் படித்தால். கயல்விழி அப்படிங்கிறது என்ன திணை? உயர்திணை, ஏ ஆப்ஷன். மனிதர்களை குறிக்கக்கூடியதுன்னா உயர்திணை தானே. 42 பசுக்கள் அப்படிங்கிறது அக்ரிணை. அது ஒன்றன் பாலா? கிடையாது, அது பலவின் பால். அப்போ ஏ தப்பு. சரியானதானே கேட்குறாங்க. அப்போ நம்ம எது சரின்னு பார்க்கணும். பி ஆப்ஷன் பாருங்கள், கல் அந்த அக்ரிணை. சரிதான், அக்ரிணை தான். பலர்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு, அது வராது. சிறுவன் அப்படின்றது உயர்திணை தான், ஆண் பால் தான். சரி, அப்போ இதுதான் சரியானது. 42க்கு சி ஆப்ஷன். அதில் டி ஆப்ஷன் பாருங்கள், அதுவும் தப்பாக இருக்கும். சிறுவர்கள் அப்படின்றது உயர்திணை தான், பலவின் பால்னு சொல்லியிருக்காங்க, வரக்கூடாது. மனிதர்கள் குறிக்கக்கூடியது பலர்பால், பன்மையில் வந்துச்சுன்னா பலர்பால்னு வரணும். பலவின் பால் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை சொல்லுக்கு தான் பலவின் பால் அப்படின்னு சொல்லி வரணும். 43வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். உயர்திணையில் பலவின் பால் என்பது உயர்திணையில் ஒன்றிற்கும் மேற்பட்டவர்களை குறிக்க பயன்படுகிறது அப்படின்றது தவறு. உயர்திணையில் ஒன்றிற்கும் மேற்பட்டவர்களை குறிக்க பயன்படுவது பலர்பால், சரியா. உயர்திணையில் ஒன்றினை குறிப்பது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. அப்போ ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் அப்படின்றது சரி. இங்கே தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 43வதுக்கு ஏ ஆப்ஷன். 44 பிழைகளை திருத்தி எழுதுக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு இருக்கு. இங்கே கல்விகுதி வந்துச்சுன்னா இங்கேயும் கல்விகுதி தான் வரணும். அப்போ அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். 44க்கு டி ஆப்ஷன். 45 கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னன்னா பி ஆப்ஷன். இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன? பி ஆப்ஷன். கீழ்கண்டவற்றில் சரியான இணை எதுனா பி ஆப்ஷன் தான். சரி, தவறான இணை எதுனா பி ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் பாருங்கள், மகளிர் அப்படின்றது உயர்திணை, சரிதான். பி ஆப்ஷன் மக்கள் அப்படிங்கிறது அக்ரின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் அப்படின்றது உயர்திணை தான் வரும். அப்போ இதுதான் தவறானது. அப்போ இதுதான் ஆன்சர் சரியானது. சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மேகங்கள் அக்ரின்னு கொடுத்தாங்க, இது சரிதான். தலைவன் உயர்திணை, இதுவும் சரிதான். இப்போ 45க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 46 மண்புழுக்கள் என்பது எவ்வகை திணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்புழுக்கள் அப்படின்றது என்னங்க? ஒரு அக்ரிணையில் ஒன்றிற்கும் மேற்பட்டதை குறிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்? பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். 46க்கு பி ஆப்ஷன். 46க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 47 பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பால் 5 வகைப்படும், சரிதான். அக்ரிணையில்
ஆண்பால் பெண்பால் பலர்பால் என பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அக்ரிணியில் பால் வேறுபாடு வந்து இருக்காது. உயர்திணையில் ஒன்றன்பால் பலவின்பால் என பிரிவுகள் உள்ளது தவறானது. இதுதான் அக்ரிணிக்கு வரும், இதுதான் வந்து உயர்திணைக்கு வரும். இது வந்து ஆனால் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3 தவறானது. சரியானது எதுன்னு தானே கேட்குறாங்க. இப்போ சரியானது எதுங்க? பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் தான் சரியானது. 48 சரியான இளமை பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. 48வது கேள்வி ஆடு. ஆடுன்னா என்னங்க? குட்டி. ஆடு குட்டி. 48க்கு பி ஆப்ஷன். 49 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திணை, பால், எண், இடம் ஆகியவை எழுத்தின் அடிப்படையின் பண்புகள் அப்படின்னா அதுதான் தவறானது. உயர்திணையில் வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படும் அப்படின்றது சரியானது. அக்ரிணையில் பால் காட்டும் விகுதி இல்லை அப்படின்றது சரியானது. அனைத்தும் சரி அப்படின்றது சரியானது. அப்போ இதில் எதுங்க தவறானது? ஏ ஆப்ஷன் தான் தவறானது. 50 பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50க்கு டி ஆப்ஷன் தான் பிழையற்ற தொடர். முருகன் சென்றான். முருகன் சென்றான் அப்படின்றது தான் சரியானது. பிழையற்றதுன்னா என்ன, எது சரின்னு தான் கேட்குறாங்க. 50க்கு டி ஆப்ஷன். 51 அவை அப்படின்றது எவ்வகை பால் பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. அவை அப்படின்றது எவ்வகை பால் பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. 52க்கு சி ஆப்ஷன். அவை அப்படின்றது பலர்பால். அவை அப்படின்றது பலர்பால். ஓகேங்களா? அவை அப்படின்றது பலர்பால். 53வது கேள்வி அவர்கள் என்பது எவ்வகை பால் மரபு? அவர்கள் அப்படின்றது எவ்வகை பால் மரபு அப்படின்னா 52வது கேள்விக்கு சி ஆப்ஷன். அவர்கள் அப்படின்றது வந்து பலர்பால். அவர்கள் அப்படின்றது பலர்பால். 52க்கு சி ஆப்ஷன். 53க்கு சரியான ஆன்சர் என்னென்னா எத்தனை இணைகள் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? அவை வந்தன அப்படின்றது சரிதான். அவைகள் வந்தன அப்படின்றதும் சரிதான். அது வந்தனன்றது தப்பு. அது வந்தது அப்படின்றது சரி. அவர்கள் வந்தார்கள் அப்படின்றது சரி. அப்போ 1, 2, 3, 4 இணைகள் வந்து சரியாக இருக்குது. சரி ஆன்சர் என்னங்க? 53க்கு டி ஆப்ஷன். 54வது கேள்வி இளைஞர்கள் அப்படின்றது பலர்பால். 1க்கு 2. அவள் அப்படின்றது பெண்பால். குதிரை அப்படின்றது ஒன்றன்பால். மாடுகள் அப்படின்றது பலவின்பால். 2, 3, 4, 1. அப்போ எதுங்க சரியானது? ஏ ஆப்ஷன் தான் சரியானது. ஏ ஆப்ஷன் தான் சரியானது. 54க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 55வது கேள்வி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எதுங்க பிழையற்றதுன்னா டி ஆப்ஷன். மாடு வந்தது அப்படின்றது தான் சரியானது. மாடு வந்தது அப்படின்றது தான் சரியானது. மீதி பாருங்கள். என் மாமா வந்ததுன்னு இருக்கு, என் மாமா வந்தார் அப்படின்னு தான் வரணும். அவை வந்ததுன்னு இருக்கு, அவை வந்தன. கண்ணகி வந்தான் இருக்கு, கண்ணகி வந்தாள் அப்படின்னு வரணும். 55க்கு டி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 56 பிழையான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எது பிழையான தொடர்னா பி ஆப்ஷன் தான் பிழையான தொடர். பி ஆப்ஷன் தான் பிழையான தொடர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். மூவர் தேவாரத்தை பாடினர் அப்படின்றது சரிதான். யானை பிளிரியது அப்படின்றதும் சரிதான். பசு புல் மேய்ந்தது அப்படின்றது சரிதான். ஆனால் பி ஆப்ஷனில் புலவர் பாடல்களை இயற்றினார்கள் அப்படின்ட்டுருக்கு. இங்கே கல்விகுதி வந்தால் மட்டும்தான் கல்விகுதி வரணும். எழுவாயில் கல்விகுதி வந்தால் மட்டும்தான் கடைசியில் வந்து கல்விகுதி வரணும். ஆனால் இங்கே கல்விகுதி வராமலே இயற்றினார்கள் அப்படின்னு. அப்போ இது வந்து தவறானது. அப்போ தவறானது எதுனா பி ஆப்ஷன் தான். 57 இருதிணைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஏ மற்றும் சி ரெண்டுமே வந்து இருதிணைகள் தான். ரெண்டுமே இருதிணைகள் தான். உயர்திணை, அக்ரிணை, அகத்திணை, பொருத்தனை. இலக்கண அடிப்படையில் அகத்திணை பொருத்தனையும் சொல்லுவாங்க. 58 வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இதில் ஐவர் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா பெண்பாலை குறிக்கிறது. இதில் ஐவர் என்பது பெண்பாலை குறிக்கிறது. 58க்கு பி ஆப்ஷன். 59 அக்ரிணை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 59க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டி ஆப்ஷன். அக்ரிணை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. டி ஆப்ஷன். மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் எதில் அடங்கும்? அக்ரிணையில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 60வது கேள்வி உயர்திணை அல்லாததை தேர்ந்தெடுக்க. உயர்திணை அல்லாததை தேர்ந்தெடுக்க. இதுக்கு என்னங்க சரியானது? டி ஆப்ஷன் குருவி தான் குருவி அப்படிங்கிறது அக்ரிணை. நெக்ஸ்ட்டு 61 ஒன்றன் பாலில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஒன்றன் பாலில் சரியானது எது? ஒன்றன் பால்னால் அக்ரிணை பெயரை சொல்லக்கூடியதான் ஒன்றன் பால். இப்போ அக்ரிணை பெயர் எதுங்க? அக்ரிணை பெயர் குதிரை. குதிரை அப்படிங்கிறது ஒன்றன் பால். மீதி குதிரைகள் குதிரைகள் அப்படிங்கிறது பலவின் பால். சரியா? நெக்ஸ்ட்டு 62 பலர்பாலுக்குரிய எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. 62க்கு பலர்பாலுக்குரிய எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது அப்படின்னா சரியானது டி ஆப்ஷன். டி ஆப்ஷன் தான் சரியானது. டி ஆப்ஷன் தான் சரியானது. 62க்கு டி ஆப்ஷன். மீதியெல்லாம் இது என்னென்னா பெண்பாலை குறிக்கும். பெண்பாலை குறிக்கும். 63வது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுங்க தவறான இணை? அம்மா அப்படிங்கிறது உயர்திணை தான். அம்மா அப்படிங்கிறது உயர்திணை தான். அப்போ இது சரியானது. குருவி அப்படிங்கிறதும் குருவி அப்படிங்கிறது அக்ரிணை, அதுவும் சரியானது. அவை அவை அப்படிங்கிறது ஒன்றன் பால்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் தவறானது. அவை அப்படின்றது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறானது. டி டியில் பறவைகள் அப்படின்றது பலவின் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானது. இப்போ எதுங்க தவறானது? சி ஆப்ஷன் தான் தவறானது. நெக்ஸ்ட்டு 64வது கேள்விக்கு மான் என்னங்க வரும்? மான் கன்று. 64க்கு பி ஆப்ஷன் மான் கன்று. நெக்ஸ்ட்டு 65 பிஞ்சு எதற்குரிய இளமை பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. பிஞ்சு அப்படின்றது 3க்குமே வரும். இம்மூன்றும் சரி. இம்மூன்றும் சரியானது. இம்மூன்றும் சரியானது. அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. 66 தென்னை இருக்கு இல்லையா? தென்னையினுடைய இளம் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. தென்னங்குரும்பை. தென்னை குரும்பை. 66க்கு ஏ ஆப்ஷன். 66க்கு ஏ ஆப்ஷன் தென்னங்குரும்பை. 67 ஜி போப் 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார். 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார்னா ஏப்ரல் 24. முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு 68 ஜியுப்போ பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் தான் தவறானது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 1885ஆம் ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 85 இல்லை, 1886. இதுவும் நான் முன்னாடியே சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1858 உதகமண்டலத்தில் பள்ளி தொடங்கி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்றது சரிதான். 1820ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படின்றது சரிதான். 1908ஆம் ஆண்டு உயிர் நீத்தார் அப்படின்றதும் சரிதான். அப்போ இது எது தவறானது? ஏ ஆப்ஷன் தான் தவறானது. நெக்ஸ்ட்டு களம்பகம் அம்மானை போன்ற நூல்கள் எவ்வகையை சார்ந்தது? 69வது கேள்விக்கு எவ்வகையை சார்ந்தது? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. 69க்கு பி ஆப்ஷன். 69க்கு பி ஆப்ஷன். 70வது கேள்வி வீரமாமுனிவர் தொடர்பான கூற்றுகளில் தொடர்பில்லாதை தேர்ந்தெடு அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் தொடர்பில்லாதது. ஏன்னா அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. சரியா? அவர் அப்புறம் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்க நூலை படைத்தார் அப்படின்றது சரிதான். சதுரகராதி என்னும் அகரமொழி வெளியிட்டார் அப்படின்றதும் சரிதான். இத்தாலிய நாட்டில் பிறந்தவர் அப்படின்றதும் சரிதான். அப்போ தவறானது எது? ஏ ஆப்ஷன் தான் தவறானது. நெக்ஸ்ட்டு 71வது கேள்வி தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது என யாருக்கு யார் புகழாரம் சூட்டினார்? 71க்கு என்னங்க ஆன்சரு? சி ஆப்ஷன். வீரமாமுனிவருக்கு ராபி சேதுப்பிள்ளை புகழாரம் சூட்டியிருப்பார். வீரமாமுனிவருக்கு ராபி சேதுப்பிள்ளை புகழாரம் சூட்டியிருப்பார். தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. அப்புறம் முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம்ல, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக திகழ்கிறார் அப்படின்றதும் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் சொல்லியிருப்பார். 71க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 72 ஞானோபதேசம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜி போப். 72க்கு பி ஆப்ஷன். 74 அரசன் வந்தது அப்படின்றது எவ்வகை வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணை வலு. அரசன் வந்தது அப்படின்றது திணை வலு. அரசன் வந்தது அப்படின்றது திணை வலு. என்னன்னா அரசன் அப்படின்றது உயர்திணை. உயர்திணையில் வரும்போது அரசன்
வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அக்ரிணியை சொல்லக்கூடியது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் தவறானது. 73க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 74வது கேள்வி. கவிதா பேசினான் அப்படின்றது எவ்வகை வலு? வலுனா தவறானது தானேங்க. இப்போ தப்பாக தான் இருக்குது. என்ன வலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வலுனா திணை வலு. ஏன்னா திணை வலு கிடையாது. கவிதா பேசினாள் அப்படின்னு பால் வலு. என்னன்னா இங்கே வந்து கவிதா அப்படிங்கிறது பெண் பால், ஆனால் ஆண் பால் தானே வந்து பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன வலு அப்படின்னா பால் வலு அப்படின்றது தான் சரியானது. 74க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 75. ஆடவர் அப்படின்றது எவ்வகை பால் மரபில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆடவர் அப்படின்றது எவ்வகை பால் மரபில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலர்பால் வகையில் அடங்கும். 75க்கு டி ஆப்ஷன். 76. வாடா ராசா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது எவ்வகை பால் வலுவமதி அப்படின்னு கேட்குறாங்க. 76க்கு பி ஆப்ஷன். 76க்கு பி ஆப்ஷன். பால் வலுவமதி. 76க்கு பி ஆப்ஷன். 77. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். தவறானது எதுனா சி ஆப்ஷன் தான் தவறானது. என்னென்னா பெண்கள் அப்படின்றது பலர்பாலில் தான் வரணும். பெண்கள் அப்படின்னா பலர்பாலில் தான் வரணும். பெண்கள் அப்படின்னா ஒன்றிற்கும் மேற்பட்டவங்களை சொன்னால் என்னன்னு சொல்லணும், பலர்பால் தானே சொல்லணும். உயர்தினில ஒன்றிற்கும் மேற்பட்ட சொன்னோம்னா பலர்பால். வீரன் அப்படின்றது ஆண்பால் சரிதான். மலைகள் அப்படின்றது பலவின் பால் சரிதான். புறா அப்படின்றது ஒன்றன் பால் சரிதான். 78. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதினா ஏ ஆப்ஷன். தூரூன் தான் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. தூரூன் தான் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 79. ஆள் என்பது எதற்குரியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆள் என்பது எதுங்க? ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 79க்கு பி ஆப்ஷன். 80வது கேள்வி. ஆர் என்பது எதற்குரிய விகுதி அப்படின்னா பலர்பாலுக்குரிய விகுதி. 89க்கு பி ஆப்ஷன். 89க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 81. பெண்பால் அல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 81. பெண்பால் அல்லாததை தேர்ந்தெடுனா பெண்பால் அல்லாதது எதுங்க? சி ஆப்ஷன். பெண்கள் மகளிர் அப்படின்றது பலர்பாலுக்குரியது. பெண்கள் மகளிர் அப்படின்றது பலர்பாலுக்குரியது. டேஸ் வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இங்கிலாந்தில் ஜியு போப் பணியாற்றினார். 82க்கு பி ஆப்ஷன். 85 முதல் 1907 வரை 1885 முதல் 1907 வரை பணியாற்றியிருப்பார். 83வது கேள்வி. நீந்தியது என்பது எவ்வகை பாலை குறிக்கிறது? நீந்தியது என்பது எவ்வகை பாலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. 83க்கு சி ஆப்ஷன். 84. பெற்றார் அப்படின்றது எவ்வகை பாலை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெற்றார் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால் வினைமுற்று விகுதி. 84க்கு பி ஆப்ஷன். 85. கண்ணன் வந்தான் அப்படின்றது எவ்வகை வளாநிலை அப்படின்னு கேட்குறாங்க. பால் வளாநிலை. சரியாக வந்தால் என்ன சொல்லணும்? பால் வளாநிலை. சரியாக வந்தால் பால் வளாநிலை. 85க்கு பி ஆப்ஷன். 86. மாடு குட்டி என்பது எவ்வகை வலு? மாடு குட்டி வரக்கூடாது. மாடுக்கு வந்து இளமை பெயர் வந்து கன்றுன்னு தானே வரணும். அப்போ 86க்கு பி ஆப்ஷன். மரபு வலு. 86க்கு பி ஆப்ஷன். 87. யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாக அமைவது உணர்த்தும் திணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 87க்கு சி ஆப்ஷன். 87க்கு சி ஆப்ஷன். 87க்கு சி ஆப்ஷன். உயர்திணை மற்றும் அக்ரிணை. யார் அப்படிங்கிறது உயர்திணையை தான் வந்து கேட்பாங்க. எது அப்படிங்கிறது அக்ரிணைக்கு தான் வந்து வினாவாக வரும். அடுத்து 88. சிங்கம் வந்தான் அப்படின்றது எவ்வகை பிழை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிங்கம் வந்தான் அப்படின்றது திணை வலு. 88க்கு ஏ ஆப்ஷன். 89. பணியாளர்கள் எவ்வகை திணை? பணியாளர்கள் அப்படிங்கிறது எவ்வகை திணை அப்படின்னு கேட்குறாங்க. 89க்கு உயர்திணை, அதாவது பி ஆப்ஷன். உயர்திணை பி ஆப்ஷன். 89க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு
90 உயர்திணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எதுங்க உயர்திணை? மனிதர் அப்படிங்கிறதான் உயர்திணை, மீதி எல்லாமே அக்ரிணை. 90க்கு பி ஆப்ஷன். மீதியெல்லாம் குரங்குகள் அப்படின்றது அக்ரிணை, காற்று அக்ரிணை, மண்புழு அக்ரிணை. மனிதர்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய உயிருள்ளவையாக இருந்தாலும் சரி, உயிரற்றவையாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அக்ரிணை. மனிதரை குறிக்கக்கூடியது மட்டும்தான் உயர்திணை. 91 அக்ரிணையில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் வீரர். மீதியெல்லாம் அக்ரிணை தான். 92 அது அப்படிங்கிறது ஒன்றன் பால், அவர்கள் அப்படிங்கிறது பலர்பால், அவை அப்படிங்கிறது பலவின்பால். இப்போ சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 92க்கு ஏ ஆப்ஷன். 93 பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் டேஸ் பாலாக பிரிக்கிறோம், டேஸ் பால்களாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 பால்களாக பிரிக்கின்றோம். டி ஆப்ஷன். 93க்கு டி ஆப்ஷன். 94 தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவள் வந்தால் சரிதான், அது வந்தது சரிதான், அவைகள் வந்தன அப்படின்றதும் சரிதான், அவன் வந்தான் அப்படின்றதும் சரிதான். இந்த 94க்கு எல்லாமே சரி, எல்லா கொஷினுமே சரியானது தான். ஓகேவா? 95 ராமன் அழுதால் எவ்வகை வலு அப்படின்னு கேட்குறாங்க. 95க்கு ராமன் அழுதால் அப்படிங்கிறது எவ்வகை வலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 95வது கேள்வியில் ராமன் அப்படிங்கிறது வந்து ஆண் பால், ஆனால் இங்கே பெண் பாலுக்கு தானே அழுதால், ஆள் அப்படிங்கிறது பெண் பாலுக்கு தான் வரணும். ஆனால் இங்கே மாற்றி கொடுத்தனால அப்போ இது வந்து பால்வலு. 95க்கு ஏ ஆப்ஷன். 95க்கு 96 வடு அப்படிங்கிறது எதனுடைய இளமை பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. மாவடு, மாவடு. 96க்கு பி ஆப்ஷன். 96க்கு பி ஆப்ஷன். அப்போ பலா வந்து மூசு, வாழை வந்து கச்சல், தென்னை வந்து குறும்பை. இதுவும் பார்த்திங்கன்னா பலானா மூசு, மாவடு வாழை கச்சல், தென்னை குறும்பை. சரிங்களா? இது வந்து இதனுடைய இளமை பெயர்கள். 97 குட்டி என்ற இளமை பெயரில் அல்லாதது எது? குட்டி அப்படிங்கிறது நிறைய இதுக்கு வந்து குட்டி அப்படின்றது வரும். இந்த இடத்துல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. மான் கன்று அப்படின்னு தான் வரணும். மான் கன்று. 97க்கு சி ஆப்ஷன். 98 கன்று என்ற இளமை மரபில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா யானை கன்று வரும், மான் கன்று வரும், ஆடு குட்டி அப்படின்னு தான் வரும், எருமை கன்று சரிதான். அப்போ 98க்கு சி ஆப்ஷன். 99 வெள்ளரி என்பது வெள்ளரி டேஸ், வெள்ளரிக்கு இளமை மரபு எதுன்னு கேட்குறாங்க. முன்னாடி பார்த்தாலே வெள்ளரி பிஞ்சு, வாழை கச்சல் அப்படின்னு வரும், வெள்ளரி பிஞ்சு. இறுதியான கேள்வி தாவரங்களின் இளமை மரபில் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. குலை அப்படிங்கிறது கொத்து வகை தான் குலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு 100வது கேள்விக்கு சரியான ஆன்சர் பி ஆப்ஷன். குலை இளமை மரபில் அல்லாதது. அப்போ கச்சல் அப்படிங்கிறது இளமை மரபு. கச்சல், வடு, பிஞ்சு இதெல்லாம் வந்து இளமை மரபு. கச்சல் அப்படிங்கிறது எதுக்குங்க வரும்? கச்சல் அப்படிங்கிறது வாழைக்கு தான் கச்சல் வரும். வடுங்கிறது மாவடு, அப்புறம் பிஞ்சுங்கிறது வெள்ளரி பிஞ்சு, அவரை பிஞ்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, அவரை பிஞ்சு, இதுக்கெல்லாம் பிஞ்சு அப்படின்னு வரும். வாழை கச்சல், மாவடு குலை வகைகள் தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் பொருந்தாதது. இளமை பெயரில் குலை அப்படிங்கிறது வராது. அவ்வளோதாங்க. டெஸ்ட்டு 12க்கான கொஷின் வந்து பார்த்தாச்சு. 100க்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய தமிழ் மார்க்கு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். எல்லாரும் பக்கமாக வந்தாச்சு, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.